அதே மாதிரி இன்னொரு பழனிதான் நடத்தணும். அது 6 இடங்கள்ல அடுத்த கட்டமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்கின்ற வள்ளலார் மாநாடு, அனைத்துலக வள்ளலார் மாநாடு வெகு விரைவில் நடைபெற இருக்கின்றது. முருகரை பொறுத்தளவில் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் மருதமலையிலே 184 அடி உயரமுள்ள முருகர் சிலையை அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. திண்டலிலே சுமார் 170 அடி உயரமுள்ள சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அந்த சிலை அமைக்கின்ற பணியும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. திமிரியிலே சுமார் 94 அடி உயரமுள்ள ஒரு சிலை அமைக்கின்ற பணி தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் தமிழ்கடவுள் முருகனின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற பணி. முருக பக்தர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம், முருகர் எங்கள் முதல்வரோடு இருக்கின்றனர். நன்றி. போயிட்டு ஆய்வு அடுத்தபடியாக கொள்கை வேலை பத்திரிகை சொல்லுகிறோம். அங்கும் ஆய்வு பண்ணியிருக்கும். மலை சார்ந்த கோயில்கள் ஊட்டியிலே இருக்கின்ற அனைத்து திருக்கோயில்களும் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஊட்டியிலே இருக்கின்ற ஒரு முருகன் கோயிலில் கூட 60 அடி உயரமுள்ள முருகன் சிலை இருக்கின்றது. அந்த சிலையை பராமரிப்பு பணிக்கு உத்தரவிட்டு அந்த பணி முருகன் நிச்சயமாக அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆன்மீகத்தை தான் சொல்லுவார். நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றது. தீர்ப்புக்கு நாம் நுழைய விரும்பவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்து மக்களும் இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு எதிர்ப்பாக அவர்கள் நினைத்தபடி அவர்களுக்கு அந்த களம் இல்லை. அதற்கு மாறாக அவர்களுக்கு அந்த களம் எதிர்ப்பாக அமைந்திருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை அனைத்து தரப்பினரும் இந்த தீபமேற்றில் என்ற நிகழ்ச்சியின் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைக்கு பாராட்டு மழையில் அவரை நனைய வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அயோத்தியும் திருப்பரங்குன்றம் ஒரே மாதிரி தான். தமிழ்நாடும் இது திராவிட மண், திராவிட கலாச்சாரம் இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொல்லியது, இனத்தால், மொழியால், மதத்தால் இங்கே பிளவுகள் பார்க்க முடியாது. ராமானுஜர் அனைவரும் ஒன்று என்று ஓடியவர். மந்திரத்தை கூட சொல்வதற்கு மறுத்த நிலையில் உச்சியின் மீது நின்று மந்திரத்தை எதிர்வித்தவர். ஆகவே இங்கே பிரிவினைக்கு இடமில்லை, இது வகுப்புவாதத்திற்கு இடமில்லை. இது முற்றிலும் எல்லோருக்கும் எல்லாமான அரசு. இந்த அரசினுடைய தலைவர், இந்த ஆட்சியை வழிநடத்துகின்ற, இந்த சக்கரத்தை போற்றுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கையிலே இருக்கின்ற சக்கரத்தை போல் எங்கள் முதல்வர் கையிலே இருக்கின்ற ஆட்சி நல்லதை வரவேற்கும், அல்லதை அழிக்கும்.